ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சிலர் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி ஒர்க் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி எஃபிஷியண்ட்டாக படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணோம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் டைமிங்கிறது வேரி ஆகும். ஸோ இந்த டைமிங்கில் இதை படிங்கன்னு சொல்கிறது கஷ்டம். அதனால் நான் இப்போது ஸ்டடி டியூரேஷன் மட்டும்தான் சொல்ல போகிறேன். அதை உங்கள் கன்வீனியன்ட் டைமிங்கில் நீங்களே உங்கள் ஓன் ஷெடியூல் போட்டு அதை ஃபாலோ பண்ண பாருங்கள். செட் யுவர் ஓன் டைம் லிமிட் அண்டு ப்ரிப்பேர் யுவர் ஷெடியூல். மஸ்ட் டூ திங்: மார்க் டெஸ்ட் 90 minutes, அனலைசிஸ் 60 minutes. இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். படிக்காமல் டெஸ்ட்டு போட்டால் எப்படி ஸ்கோர் வரும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. நான் எல்லாமே படிச்சுட்டு தான் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கடைசி வரைக்குமே டெஸ்ட்டு போட முடியாது. ஸோ பிகினராக இருந்தாலும் ஒரு மார்க் எடுத்து பாருங்கள். இந்த மார்க்கில் வர்ற ஸ்கோரை கன்சிடர் பண்ணவே கூடாது. இது எதுக்காக போடுறோம்னா, டு இன்க்ரீஸ் அவர் கான்ஃபிடென்ட். கொடுக்குற 90 minutesல உங்களால் 100 கொஸ்டினையுமே ரீட் பண்ணி ஆன்சர் திங்க் பண்ண முடிஞ்சாலே அதுவே உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சக்ஸஸ். டெய்லி மார்க் போடுறதுனால எக்ஸாம் பேட்டர்னையும் உங்கள் மைண்ட் நல்லா உள்வாங்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் அலாட் பண்ணலாம், எங்கெல்லாம் நம்ம டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் தான் நம்ம எக்ஸாமில் ஃபேஸ் பண்ணுற பிக் சேலஞ்சே. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பிரேக் பண்ணி வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஈஸியாக மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கலாம். இப்போ தான் மெயினான விஷயமே. மார்க் 90 minutes போட்டாச்சு. அடுத்து இந்த 60 minutes ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மார்க் போட்டு அனலைஸ் பண்ணாமல் அடுத்த மார்க் கண்டிப்பாக போகவே கூடாது. அனலைஸ் பண்ணுறப்போ எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸில் ஒரு கொஸ்டின், விட்டமின் ஏயோட சயின்டிஃபிக் நேம் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு ரெட்டினால் மட்டும் ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கக்கூடாது. மிச்சம் 3 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சயின்டிஃபிக் நேம் என்னெல்லாம், விட்டமின்ஸ் பற்றி முடிஞ்சளவு நீங்கள் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணிடுங்க சைட் பை சைடு. இந்த நோட்ஸும் நீங்கள் நோட்ஸும் எடுத்து வச்சுக்கணும். இந்த நோட்ஸ் எதுக்குன்னா அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங்லேயும் நீங்கள் ஸ்கிப் ஆர் இன்கரெக்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்காம கரெக்டாக போட்டதையுமே எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக போடலாம் அப்படின்றதையும் பாருங்கள். இப்போது நோட்ஸ் எடுத்தாச்சு. அந்த நோட்ஸில் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அந்த டாபிக்ஸை ஃப்ரீ டைமில் லூசன்ட் அண்ட் ஒய்சிடியில் பாருங்கள். அப்படி உங்களால் புக் வச்சு படிக்க முடியலன்னா பிடிஎஃபாக ஆன்லைனில், இல்லைன்னா வீடியோஸாக யூடியூப்பில் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் ஆல் அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லூசன்ட் அண்ட் ஒய்சிடியில் சைட் பை சைட் லேர்ன் பண்ணிகிட்டே வருவீங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் லேக்கில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, மார்க்கில் கேட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸையே டாபிக் வைஸ் ஸ்பீடி பிடிஎஃப்பில் படிச்சுட்டே வாங்க. அந்த ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்படி நீங்கள் படிக்கிற எல்லா டாபிக்ஸையும் வீக்கெண்ட் ஆர் உங்கள் ஹாலிடே டைமில் ரிவிஷன் கொடுத்துட்டே வாங்க. ஓவராலாக மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு 90 minutes ப்ளஸ் 60 minutes 150 minutes, அதாவது 2.5 hours. அதில் டாபிக் வைஸ் லூசன், ஒய்சிடி, ஸ்பீடி 3ஐயுமே ரெஃபர் பண்ணி கவர் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 hour எடுத்துக்கோங்க. டோட்டலாக அட்லீஸ்ட் இந்த 4 hours ஆச்சும் நீங்கள் அலாட் பண்ணியே ஆகணும். இந்த விஷயத்தை நீங்கள் ரியல் எக்ஸாம் வர ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கே தெரியாமல் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓவர் டைம் கன்சியூமிங் அண்டு டஃப் டாப்பிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறத வீக்கெண்ட் ஆர் உங்கள் ஹாலிடே டைமில் லேர்ன் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபியூ டாபிக்ஸ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே ட்ரிக்ஸ் அண்டு ஷார்ட்கட்டோடு போட்டிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வர்ற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேர் மார்க் டெஸ்ட் எந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எதுவுமே இப்போதைக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண தேவையே இல்லை. டெக்ஸ்ட் புக்கில் போடுற டெய்லி குவிஸ், லைவ் டெஸ்ட் ஃபார் என்டிபிசி அண்ட் குரூப் டி அதை கொடுத்துருக்கிறத போட்டாலே போதுமானது. நான் ஃபாலோ பண்ணது டெக்ஸ்ட் புக் அண்டு பைஜூஸ் மட்டுமே தான். நானுமே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் படித்தேன். அப்போ நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் இது தான்.
ஃபார் CBT 1. நான் சொன்னது எல்லாமே CBT 1 வரை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் CBT 2க்கான ஸ்ட்ராட்டஜியை லேட்டராக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.